வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன், எந்தாவது ஒரு இடத்துல பார்த்தது, நான் பார்த்து வியந்த ரசித்த விஷயங்களை வந்து ஒரு காமன் வேணால் அதை ஷேர் பண்ணின்றது தான் இந்த தளம். அது சினிமாவாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். சாய் பாயிண்ட் ஒரு ஹை கிளாஸ் டீ கடை. டீ கடை என்று சாதாரணமாக நாம் நினைக்கும் விஷயம் பெங்களூருவில் கார்ப்பரேட் லெவலில் சக்கை போட்டு கொண்டிருக்கிறது. ஓகே, பெங்களூரில் நானும் என் மச்சானும் ஓல்டு ஏர்போர்ட் ரோட்டில் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசிகிட்டு இருக்கிற அப்போ திடீர்னு வந்து சாய் இது டீ குடிக்கலாங்க அப்படின்னா, சரி டீ குடிக்கலான்டான்ட்டு எல்லோரும் கிளம்பி போகிறதுக்காக ட்ரை பண்ணால், இல்லைங்க நம்ம மட்டும் போய் வாங்கிட்டு வரலான்னா ரோட்டை கிராஸ் பண்ணி போய் ஒரு கடையில் வாங்கின்னு வரணும்னா, அப்போ எங்கே எல்லாருமே ஒரு 8 பேர் 9 பேர் கிட்டே இருக்கிறோம். ரோட்டை கிராஸ் பண்ணி போய் எப்படி போய் வாங்கின்னு வர்றது, எத்தனை கப்பை வந்து கையில் பிடிச்சிட்டு வர்றதுன்னு யோசிக்கிறப்ப, இல்லைங்க சாய் பாயிண்டில் வந்து ஃப்ளாஸ்க் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. போனால் 20 ரூபா ஒரு டீ, 100 ரூபாய்க்கு 5 டீன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ளாஸ்க்கு வந்து பேப்பர் ஃப்ளாஸ்க் மாதிரி அதில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சின்ன கப்பு கொடுத்துட்டாங்க. நேராக அங்கேருந்து வந்து இங்கே ஒரு 8 பேர் 9 பேர் வந்து டீயை சாப்பிட்டோம். சாய் பாயிண்ட் என்பது ஒரு டீ கடை. டெல்லி மற்றும் பெங்களூருவில் மட்டுமே இயங்குகின்றது. 300 ஊழியர்கள் பணிபுரிகின்றார்கள். அதில் 70 to 80 பேர் டீ மாஸ்டர்கள். சாய் பாயிண்ட் டீ கடையின் சிறப்பு என்னவென்றால் அவர்கள் வழங்கும் டிஸ்போசபிள் பேப்பர் ஃப்ளாஸ்க். உதாரணத்துக்கு, நண்பர்கள் 10 பேர் ஒரு குழுவாக பேசிக்கொண்டு இருக்கின்றீர்கள். உங்கள் நண்பர்கள் டீ சாப்பிட வேண்டும் என்றால் எல்லோரும் டீ கடைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஃபோன் செய்தால் போதும். டிஸ்போசபிள் ஃப்ளாஸ்கில் டீ மற்றும் பேப்பர் கப்புகளோடு டெலிவரி செய்துவிட்டு செல்வார்கள். நீங்கள் நம்ப முடியாத விஷயம் என்னவென்றால், சாய் பாயிண்ட் டீ கடை ஒரு நாளைக்கு 70,000 கப் தேநீரை கார்ப்பரேட் ஊழியர்களிடம் விற்று தள்ளுகிறது. ஆனால் ஒரு நாளைக்கு 7 லட்சம் தேநீரை விற்க வேண்டும் என்பதே எங்கள் இலக்கு என்று அசர வைக்கின்றார்கள் சாய் பாயிண்ட் நிர்வாகிகள். 30,000 பேர் அவர்களுடைய ரெகுலர் வாடிக்கையாளர்கள் என்பது அசர வைக்கும் கூடுதல் தகவல். இந்தியாவில் டீ வந்து ஏழைகளுடைய பருகுபானம் அப்படின்னா அது மிகையாகாது. அதுக்கு வந்து ஒரு புள்ளி விவரத்தை கூட கொடுக்குறாங்க. அதாவது வெளிநாட்டுகள்லாம் வந்து டீ வந்து வாங்கினாங்க, மில்லியன் கணக்கில் 10 கணக்கில் வாங்கினாங்கன்றதுலாம் வேற. இந்தியாவில் மட்டுமே டீ வந்து எந்தளவுக்கு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து டீ போர்ட் ஆஃப் BTM கொல்கட்டாவில் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2011-2012 873 மில்லியன் கிலோகிராம் வந்து கன்சியூம் ஆகிருக்கு. அதே மாதிரி 2012-2013 890 மில்லியன் கிலோகிராம்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கன்சியூம் ஆகிருக்கு. 2013-2014 911 மில்லியன் கிலோகிராம்ஸ் வந்து கன்சியூம் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு வந்து டீயை வந்து இந்தியர்கள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அதில் ஏழைகள் வந்து மிகப்பெரிய ரிலீஃப் வந்து டீ தான். 2010ஆம் ஆண்டு பெங்களூருவில் தொடங்கப்பட்ட சாய் பாயிண்டில் 11 விதமான சுவைகளில் தேநீர் கிடைக்கின்றது என்பது புது விஷயம். அதோடு மட்டுமல்லாமல் பேக்கரி ஐட்டங்களையும் தேநீரோடு சேர்த்து விற்பனை செய்கிறார்கள். விடியற்காலை 4:30 மணிக்கு எழுந்து பாய்லர் சூடு ஏற்றி டீ போடும் சேட்டன்களை நாம் அனுதினமும் பார்த்து இருக்கிறோம். ஆனால் சாய் பாயிண்ட் கொஞ்சம் வித்தியாசமானது. நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுபவர்களுக்கான ஹை கிளாஸ் டீ கடை ஆகும். பெங்களூரு சென்றால் சாய் பாயிண்டில் ஒரு டீ அடித்துவிட்டு உங்கள் கருத்துக்களை ஜாக்கி சினிமாஸில் பகிர்ந்து கொள்ளலாம். ஜாக்கி சினிமா செய்திகளுக்காக சுரேகாவுடன் ஜாக்கி சேகர். ஸோ வேற என்ன, அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வேறு நன்றி கூறி விடுபடுது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.